மற்றுமோர் அண்மை செய்தி. மக்களின் வாக்குரிமை பறிக்கும் எஸ்ஐஆர் செயல்பாட்டில் கண்காணிப்பாக கடமையாற்ற வேண்டும் என திமுகவினருக்கு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, அடுத்த வாரத்தில் எஸ்ஐஆர் தமிழகத்தில் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் எஸ்ஐஆர் குறித்து கண்காணிக்க வேண்டும், கண்காணிப்போடு கடமையாற்றிட வேண்டும் என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக வரக்கூடிய மழை மற்றும் புயல் சின்னத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகாக சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெச்சரிக்கை பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், உங்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய நான் முதலமைச்சராக அனைத்து பணிகளையும் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று கள ஆய்வு பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் உங்கள் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற கணக்கில் தொடர்ச்சியாக அனைத்து புயல் மழை வெள்ளத்திலும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கிறார். அதே போல எஸ்ஐஆர் முறையை கைவிட வேண்டும் என்பதையும், வாக்குச்சாவடி பட்டியல் சீர்திருத்த வேண்டும் என்றும், அதற்குரிய வழிமுறைகளை முறையாக பின்பற்றி கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என்பதையும் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நேரடியாக வலியுறுத்தி இருக்கிறது திமுக எனவும், அதனையும் மீறி எடுத்திருக்கக்கூடிய ஜனநாயக விரோத செயல்பாடுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுடன் மக்களுக்கு துணையாக நின்று களத்திலும் எதிர்கொள்ள வேண்டும் என்றும், இதற்கான வலிமை திமுகவிற்கு உண்டு என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஊரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை சந்திக்க இயக்கம்தான் திமுக என்றும், 4 ஆண்டு கால திமுக அரசின் சாதனைகளை ஒவ்வொரு வீட்டிலும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நீங்கள் பாஜக அரசின் துரோகத்தையும் அத்துமீறக்கூடிய செயல்களையும் மாநில அரசின் திட்டங்களை திறம்பட நிறைவேற்றி தமிழ்நாட்டு தலைகுனிய மாட்டோம் என்பதை தொடர்ச்சியாக அனைத்து வீடுகளிலும் நேரடியாக சென்று தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அவற்றை எப்படி மேற்கொள்ள வேண்டும், தலைமை கழகத்தில் முதல் கரைக்கோடி தொண்டர்கள் வரையிலும் அனைவருக்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவது எப்படி என்பது தொடர்பாக அனைத்தையும் விவாதித்து அவற்றை களத்தில் செயல்படுத்துவதற்காக 28/10/2025 அன்று மாமல்லபுரம் கடற்கரையில் நடைபெறக்கூடிய இந்த எங்கள் வாக்குச்சாவடி உன் வாக்குச்சாவடி என்ற இலக்குடன் திமுக அனைவரும் களத்துடன் இணைந்து செயல்பாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். முதன்மை உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் முதல் உங்களாக இருக்கக்கூடிய அனைவரும் வரையிலும் தலைமையில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர், பொருளாளர், திமுக முதன்மை செயலாளர் உள்ளிட்டவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயிற்சி திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக முகவர்கள், பாக உறுப்பினர்கள், அதே போல பாக டிஜிட்டல் ஏஜென்ட்டுகள் உள்ளிட்டவர்கள் அனைவரும் இணைந்து செயல்பாட்ட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 200 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மக்களின் வாக்குறுதிகளை பறிக்கக்கூடிய எஸ்ஐஆர் செயல்பாட்டை கண்காணிப்பதற்காக திமுகவினர் கடமையாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சியான அதிமுக தனது சொந்த கட்சியின் உரிமையே பாஜகவிடம் அடகு வைத்திருக்கக்கூடிய நிலையில் மக்களின் உரிமைகளை பற்றி கவலைப்பட வேண்டும் என்பதற்காக உங்கள் வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். என்னுடைய வாக்குச்சாவடியில் திமுக கூட்டணியை வெற்றி பெற செய்வேன் என்று ஒவ்வொரு திமுக உறுப்பினரும் உறுதியேற்று களப்பணியில் ஆற்ற வேண்டும் என்றும், 2026 7வது முறையாக திமுக ஆட்சி அமைவது என்பது உறுதியாகிவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மக்களின் நலன்களை, மாநில உரிமைகளை காக்கின்ற திமுக அரசின் அரசியல் தமிழ்நாடு என்றும் தலைகுனியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். தலைகுனிய விடமாட்டோம், திமுக உடன்பிறப்புகள் அனைவரும் இந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.